இன்றைய மன்னா ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். இந்த வசனத்தை இன்றைக்கும் நாளைக்கும் 2 தினங்களாக தியானிக்க போகிறோம். முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனத்தின் முதல் பகுதியை தியானிக்க இருக்கிறோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நேற்றைய தினத்துல பார்த்தோம், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று பார்த்தோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்று பார்த்தோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் குறைகள் உள்ள மனிதர்களாக இருக்கிறோம், பலவீனங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களிலே கர்த்தருடைய பலனை நாம் அனுபவிக்க முடிகிறது, சில நேரங்களில பலவீனமாய் உணர்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சரீர பிரகாரமாக ஏதோ ஒரு பலவீனத்தை நாம் உணர்கிறோம். ஆனால் இங்கு பவுல் சொல்கிறார், நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர் நம்முடைய குறைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய பலனையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய சில நேரங்களிலே நம்முடைய பலன் குறுகினது என்பதை அறிந்திருக்கிறார். ஆகவே அந்த நேரங்களிலெல்லாம் நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஒருவேளை பலவீனமாய் உணர்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஜப வாழ்க்கையில பலவீனமாய் உணரலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமாய் உணரலாம், அல்லது உங்க சரீரத்திலே பலவீனமாய் உணரலாம். ஆனா இன்றைக்கு உங்களுடைய பலவீனத்துல அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி உதவி செய்வார்? பலன் தந்து உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார்? தம்முடைய வார்த்தையை கொடுத்து உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார்? தம்முடைய கிரியைகளை உங்களுக்கு காண்பித்து உதவி செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய பிரசன்னத்தை உங்களுக்கு கொடுத்து, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களிலே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறக்காக நன்றி. உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை, உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை, உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை, உம்முடைய கிரியைகள் எங்களுக்கு தேவை. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.